எவருடைய உடம்பில் ஐரோப்பியனின் இரத்தம் ஓடவில்லையோ அவர்களெல்லாம் எழுந்து வாருங்கள், இங்கே விடுதலைக்காக போராடிட என்று ஜம்பூதீவு பிரகடனத்தின் மூலம் அன்றைய நிலையில் தமிழ் தேசிய அரசியலினுடைய தத்துவார்த்தத்தை விதைத்த எங்களின் பெரும்பாட்டனார்கள் மருதிருவர்கள் இருவருக்கும் எமது வீர வணக்கம். அன்புக்குரியவர்களே, மருதிருவரினுடைய வரலாற்றை, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் புரிந்த சாதனையை நீங்கள் ஒரு முறை படித்துவிட்டால், முழுமையாக படித்துவிட்டால், இப்படி வாழ்ந்த இனமாடா நாம, இன்னைக்கு எங்க கொண்டுட்டு வந்து நிறுத்தி இருக்கிறானுங்க அப்படிங்கிற கவலை உங்களை தூங்க விடாது. மருதிருவர்கள் ஒன்றும் இல்லைங்க, அந்த கதையை படிச்சுட்டே வரும் பொழுது ஒரு இடத்துல வருது. என்ன வருதுன்னா, நம்மெல்லாம் வந்து சாப்பாடு வைக்கும் பொழுது இந்த பருப்பு இதெல்லாம் வைக்கும் பொழுது எண்ணெயை ஊற்றுவாங்க, நல்லெண்ணெய் கொண்டாந்து வச்சுருவாங்க, நம்ம சேர்த்து சாப்பிட்ருவோம். மருதிருவர்களினுடைய அந்த உணவின் போது சாப்பாடு பரிமாறுவதற்கு வைத்துவிட்டு நல்லெண்ணெயை வைக்க மாட்டாங்களாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக ஒரு குவளையில் வந்து எள்ளை கொண்டாந்து வச்சுருவாங்களாம். என்ன செய்வாங்களான்னா, அந்த குவளையில் கையை விட்டு அந்த எள்ளை எடுத்து கையிலேயே கசக்கி பிழிஞ்சு எண்ணெய் ஆக்கி ஊற்றி சாப்பிடுவாங்க. இந்த வரலாற்றை இதை நீங்கள் பார்த்துட்டு இதை படிச்சுட்டு, இப்படிப்பட்ட மாவீரர்கள் வாழ்ந்த பிறந்த ஒரு இனத்தில் பிறந்த மக்களாடா நாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நீங்கள் தமிழகத்தினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய முகவரியாக இருக்கின்ற எமது தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களினுடைய ஆரம்ப காலகட்டத்தினுடைய போர் முறை என்னன்னா கொரில்லா யுத்தம். வன்னிக்காடுகளில் வந்து கொரில்லா யுத்தத்தை மீறியவர்கள் இப்போ ஒன்றும் செய்யவே முடியல. 20 நாட்டினுடைய படைகள் ஒன்றுமே செய்ய முடியல. இதற்கெல்லாம் முன்னோடி யாரா அப்படின்னு சொன்னால் இவங்க தான். காளையார் கோயிலில் 1801 வருடத்தில் மருதிருவர்கள் வந்து ஊமத்துறை அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாங்கன்னுட்டு வெள்ளைக்கார கும்பனி படைகள் பெரிய அளவில் கொண்டு வந்து குமிச்சிட்டான். கிட்டத்தட்ட ஒரு நாள்ல, 2 நாள்ல, 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 150 நாட்கள் போராடி இருக்கிறான். 150 நாட்கள், 5 மாதங்கள் மருதிருவர்களினுடைய இடத்தை நெருங்கவே முடியல. என்ன சொல்றான் அப்படின்னா, காளையார் கோயிலில் சுற்றிலும் இருக்கிற காட்டை நீங்கள் யார் வேணாலும் அழிச்சுக்கங்க, காட்டை அழிச்சாதான் அவங்கள பிடிக்க முடியும். காட்டை அழிச்சு உள்ளுக்கு போனாதான் காட்டுக்குள்ள கொரில்லா யுத்தம் பண்ணுகின்ற மருதிருவர்களை உங்களால் காணவே முடியும். அப்போ என்ன வெள்ளைக்கார அரசு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு காட்டை அழித்து சமதளமாக ஆக்குறீங்களோ அவ்வளவு நிலப்பகுதியை 20 வருஷத்துக்கு எதுவுமே கொடுக்காம நீங்கள் வெள்ளாமல் பண்ணிக்கலாம். அப்படின்னாலும் இவங்க போய் காட்டை அழிச்சிருவாங்க. அதை சாக்கா வச்சு நம்ம மருதிருவரை பிடிச்சிடலான்னு ஒரு ஐடியா. அங்கே நெருங்க முடியல. உங்களுக்கு தெரியுமா, ஏரோடைனமிக்ஸ் வளரிங்கிறது வந்து ஏரோடைனமிக்ஸ். ஒரு இடத்துல நின்றுட்டு எதிர்த்தாப்பில் வர்ற ஒருத்தனை வந்து இங்கேருந்து காற்றுல விட்டு வளரியை வீசி அவன் கழுத்தை கொஞ்சிட்டு வர்றது. ஆனால் ரிவர்ஸ் ஏரோடைனமிக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? அதை செய்தவர்கள் மருதிருவர்கள். ஏன் என்ன ரிவர்ஸ் ஏரோடைனமிக்ஸ்னா, தரையில் இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து தரையிலிருந்து வர்றான், தரையிலிருந்து வளரி வீசுகிறோம், தரையிலேயே போய் அதே வாக்கில் தலையை கொய்துட்டு வர்றது வர. ஆனால் காளையார் கோயிலின் காட்டுக்குள்ளில் உள்ள மரத்தின் மேலே இருந்து எதிரே வருகின்ற அந்த எதிரிகளுக்கு வளரியை வீசி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வளரி வரும்பொழுது புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக குறைஞ்சிக்கிட்டே வரும், கிராட்டிடியூட் குறைஞ்சிக்கிட்டே வரும். தலையை கொய்த பிறகு அது கீழே விழுந்துடணும், மேலே வராது. இல்லாட்டினா தரை சமதளத்தில் பயணித்து வந்து தான் அவங்க கைக்கு வரணும். ஆனால் எந்த மரக்கிளையில் இருந்து அவர்கள் வளரி வீசினார்களோ அதே மரக்கிளையில் புவியீர்ப்பு சக்தியை மீறி ரிவர்ஸ் ஏரோடைனமிக்ஸில் போய் மருதிருவர் கையில் போந்துச்சு. அந்த இது இன்ன வரலையும் அவனாலையும் ரிவர்ஸ் ஏரோடைனமிக்ஸை கண்டுபிடிக்கவே முடியலை. நான் ஏன் தமிழ் தேசியத்தினுடைய பிதாமகன் எங்கள் பாட்டனார்களை நான் சொல்கிறேன்னா,
நீங்க நல்லா பாருங்க, ஜம்புத்தீவு பிரகடனம் இங்கதான் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒட்டப்பட்ட இந்த பிரகடனம். நீங்க 1801 ஜம்புத்தீவு பிரகடனத்தில் இங்க யாரெல்லாம் வெள்ளையரை எதிர்த்து போராட வேண்டுமோ ஒன்று கூடுங்கள் என்று அறிவித்தார்கள். இந்த சுதந்திர போராட்டத்தில் அதை கண்டுகொள்ளாத இவர்கள் அதன் பிறகு 50 வருடம் கழிச்சு வந்த சிப்பாய் புரட்சி, சிப்பாய் கழகத்தை எடுத்துட்டு வந்து எங்க பாருங்க ஒற்றுமை நின்று போராடினாங்க அப்படின்ட்டு. ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கான பிரகடனம். அன்னைக்கு இருந்தாரு, இன்னைக்கு மருது சகோதரர்கள் இந்த நிலத்தில் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, எவன் உடம்பிலெல்லாம் திராவிடனுடைய ரத்தம் ஓடவில்லையோ, எவன் உடம்பிலெல்லாம் ஆரியனின் ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் சீமான் பின்னாடி வாடான்னு பிரகடனப்படுத்தியிருப்பாரு. அதனால தான் அவர் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய மூலவர். நீங்க பாருங்க, இந்த சமுதாயம் 1801 ஜம்புத்தீவு பிரகடனத்தின் மூலமாக ஒன்று திரண்டு இருந்துச்சுன்னா சுதுமலை பிரகடனம் என்று ஒன்று வந்திருக்காம போயிருக்கும். ஏன்னா ஆட்சி அதிகாரம் தமிழர் கையில இருந்திருக்கும். தமிழர் கையில ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தால் அங்கே எமது ஈழ நிலத்தில் அவர்கள் போராடாமல் இருந்திருப்பார்கள். அங்கு போராடாமல் இருந்திருந்தால் இந்த சுதுமலை பிரகடனத்துக்கு வேலை இல்லை. சுதுமலை பிரகடனத்தின் போதும் கூட இந்த தமிழினம் விழிப்புற்று எழுந்திருந்தா முத்துக்குமாரினுடைய மரண சாசனம் தேவைப்படாமல் போயிருக்கும், ஈழ இனப்படுகொலை இங்கு நடைபெறாமல் போயிருக்கும். இப்ப இதெல்லாம் விட்டுட்டோம். 2026 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சீமானவர்களினுடைய பிரகடனம் ஒண்ணு இருக்கு திருச்சியில. அதுக்காவது ஒன்று கூடுங்க. நம்ம வீர வணக்கம் செலுத்துறோம், எல்லாருக்கும் எல்லாரும் நினைவு போட்டுறோம். இதெல்லாம் என்ன பயன்? ஜம்புத்தீவு பிரகடனத்தை நாம வாழ்க்கையில வழிமொழிஞ்சு நடக்காட்டினா நாம அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி என்ன பயன்? இததான் ஒரு கேள்வியா வைத்து முடிக்கிற 2026 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மக்கள் பெருந்திரள் மாநாட்டிலே சீமானவர்கள் ஒரு தமிழ் தேசிய பிரகடனத்தை அறிவிக்க இருக்கிறார். அந்த பிரகடனத்தில் நீங்க ஒன்று திரண்டு விட்டால் நம்மை வெல்ல யாரும் இல்லை என்பதை பதிவு செய்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். செயலாளர் ஜெயசீலன் அவர்கள்.